பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன். எதனால அப்படி சொல்றேன்னா, போன வருஷம் கடைசியா என்னோட சேனல்ல ஒரு கன்டென்ட் வீடியோன்னு போட்டதுன்னா, அது வந்து லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் 2023ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல என்னலாம் நான் சொன்னனோ, அதையே என்னால கடைபிடிக்கவும் முடியல. நானே அத செய்யவும் இல்ல. என்ன தப்பெல்லாம் பண்ணனோ 2023ல அதே தப்புல அதிலேயே பாதி தப்புகள் திருப்பி ரிப்பீட் ஆகி 2024ம் அங்கேயே தான் வந்து நிக்கிறேன். ஸோ இந்த வருஷத்தோட லேர்னிங்ஸ் அதாவது 2024ஓட லைஃப் லெசன்ஸ் என்னங்கிறது தான் இந்த வீடியோட கண்டென்ட். மேக்ஸிமம் இந்த வீடியோ நான் போடுறதே எதுக்காகன்னா, எனக்காக. ஐ மீன் நான் ஒரு ஒரு வருஷமும் ஒரு வருஷம் 365 நாள் கடந்து கடந்து போயிட்டு பார்க்குறப்ப, எனக்கு நானே சொல்லிக்கணும்னு நெனைக்கிற இந்த விஷயங்கள தான் வந்து இந்த லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் 2023, 24ன்னு வந்து வருஷம் வருஷம் ஒரு சீரிஸாவே கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வருஷத்தோட முதல் லைஃப் லெசன்ஸே நான் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறேன்னா, தேர் இஸ் நோ அப்சல்யூட் குட் ஆர் பேட். நான் இத வந்து என்னோட வீடியோல முக்கியமா சொல்லணும்னு நெனைக்கிறேன். எனக்கு 2024 பொறுத்தவரைக்கும் எனக்கு புடிச்சத நான் எதுவும் செய்யல. வேலைக்கு போயிட்டேன். அடுத்து சம்பாரிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற காரணத்தினாலேயே, அதுக்கு முன்னாடி எனக்கு லைஃப்ங்கிறது அதிகமா தெரியாது. நான் ஒரு காலேஜ் முடிச்ச சாதாரண ஒரு பேச்சுலர். அப்போ வந்து எனக்கு கேட்டத வச்சும், பார்த்தத வச்சும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு என்ன தோணுச்சோ, அதையெல்லாம் தான் நான் வந்து கன்டென்ட்டா இந்த சேனல்ல போட்டிருப்பேன். இப்ப என்னன்னா இந்த 1 இயர் கேப்ல நான் வீடியோ எதுவும் போடல. அது ஒரு முக்கியமான ரீசன். இந்த சேனல்ல நான் போட்ட பேசின சில ஸ்டேட்மெண்ட்ஸும் சரி, அ சில என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்த ஒரு சில விஷயத்த நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோவாவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே இப்ப அதெல்லாம் அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அதெல்லாம் தப்பா தோணுது. அதனால தான் எனக்கு இந்த வருஷத்தோட முதல் விஷயமா இந்த சேனல பார்த்துருக்கவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். தேர் இஸ் நோ அப்சல்யூட் குட் ஆர் பேட். அது எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ். நம்ம என்ன விஷயங்கள்ல கேட்கிறோம், நம்மளுடைய நாலேட்ஜ பொறுத்து தான் குட் ஆர் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா யிங் யான் மாரி தான். ஆ ஒரு நல்லதிலயும் ஒரு கெட்டது இருக்கும். ஒரு கெட்டதிலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இருக்கு. இத நான் எதுக்காக குறிப்பா சொல்றேன்னா, கவர்ன்மெண்ட்ட பத்தியும், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டத்த பத்தியும் நெறையா வீடியோஸ்ல பேசியிருப்பேன். நெறையா போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் அந்த கவர்ன்மெண்ட்டுக்குள்ள இல்லாதபோதும், எஜுகேஷன் சிஸ்டத்த பத்தி ஒரு ஸ்டூடெண்ட்டோட மனநிலையிலயும், அல்லது வந்து ஒரே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனாலயும் வந்து நெறைய கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப எல்லாமே நான் பேசினதே எனக்கு வந்து தப்பா தெரியறதுனாலயே, இந்த வருஷத்துலருந்து நான் வீடியோ இனிமேட்டு போட ஆரம்பிச்சாலும் சரி, அதுல வந்து எல்லாமே வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் நாலேட்ஜ்ன்னு மட்டும் தான் சொல்லப் போறேன். நான் ஒரு விஷயத்த தேடி ஓட ஆரம்பிக்கிறேன்னா, எனக்கு என்ன தேவையோ அத தான் நான் வந்து ஆராய்வேன். அத தான் தெரிஞ்சுப்பேன். நான் ஒரு வீடியோக்கும் கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சத அப்படியே வந்து ஒப்பிக்கிறது இல்ல. போயிட்டு என்னலாம் இன்டர்நெட்ல ஆர்டிகிள்ஸ், நியூஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இருக்கோ ஒரு விஷயம் சம்மந்தமா, அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிப்பேன். அதுவும் வந்து நான் இந்த நோக்கத்தோட போறேன்னா, எனக்கு அது சம்மந்தப்பட்டத மட்டுமே நான் கன்சியூம் பண்றதுனால, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் என்னோட ஐடியாஸ மட்டுமே வந்து நான் பேசியிருக்கிறது எனக்கே தப்பா இருக்கு. இது அ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறது என்னன்னா, YouTubeலயும் சரி, அல்லது Instagramலயும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, என்னோட கன்டென்ட்டா இருந்தாலும் சரி, பார்க்கறது ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அது நான் தப்புன்னு சொல்றது எனக்கு தப்பு. அது நல்லதுன்னு சொல்றது எனக்கு நல்லது. அது நல்லதா, கெட்டதான்றத பார்க்குற டெசிஷன என்னைக்கும் நீங்க உங்க கையில வச்சுக்கங்க. என்னைக்கும் ஒருத்தவங்க சொல்றதுனாலயோ, ஒருத்தவங்க பேசுறதுனாலயோ வந்து தயவு செஞ்சு முடிவு பண்ணிறாதீங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, நான் இந்த ஒரு வருஷம் 2024 எனக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, கரெக்ட்டா நான் என்னலாம் வீடியோல பேசி அந்த 2023ல யூடியூப் பண்ணிட்டு இருந்தேனோ, அது எல்லாத்துலயுமே நான் இன்வால்வ் ஆயிருந்தேன். கவர்மெண்ட் ஒரு ரிலேட்டடா ஒரு ஜாப்ஸ்குள்ள போனேன். ஸ்கூல்ல போயிட்டு வொர்க் பண்ண ஒரு அனுபவம் கிடைச்சது. இதெல்லாம் போய் பார்க்குறப்ப, அதுக்குள்ள இன்னும் கிரவுண்ட் லெவல்ல என்னலாம் பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிய வந்தது. ஸோ, என்னைக்குமே எல்லா பக்கமும் தப்பு இருக்கு. வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். வேற வேற ஆங்கிள்ல பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த வருஷத்தோட 2024 நான் எனக்கே சொல்லிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு பிரச்சனையா இருந்தாலும், இல்ல ஒரு நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா இருந்தாலும், அது வெவ்வேறு ஆங்கிள்ல, வெவ்வேறு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அத ஜட்ஜ் பண்றது. ஜட்ஜ் பண்றதே எனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுவோம். கடைசில இப்ப எனக்கு நடந்த மாரியே நான் அதுக்குள்ள போயிட்டு அது என்ன அப்படிங்கிற நிலவரத்த பார்க்குறப்ப, அது வந்து மேக்ஸிமம் என் ஜட்ஜ்மென்ட்டே தப்பா இருக்கும் இல்லையா? அதனால வந்து ஜட்ஜ் பண்றதே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிறலாம். அனுபவம் கத்து தரும் நமக்கு. அதனால தேர் இஸ் நோ அப்சல்யூட் குட் ஆர் பேட். ஓகேங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நான் ரொம்ப முக்கியமா கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்னன்னா, எவரி ஒன் நோஸ் த ஃபார்முலா ஃபார் சக்சஸ். யார்ட்ட கேட்டாலுமே சொல்லிடுவாங்க. படிச்சவங்களா இருந்தாலும், படிக்காதவங்களாலும் எப்படி வெற்றி பெறது? எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறது? அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், பெர்சிஸ்டன்ஸ், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனா, அது யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு நானே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நமக்கே தெரியும். நமக்கு புடிச்ச விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணா அதுல நம்ம ஜெயிக்க முடியும்னு தெரியும். எனக்கே இந்த 1 வருஷம் ஃபுல்லா நான் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இதுலேருந்து எனக்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நான் எனக்கு புடிச்ச ஒரு விஷயத்த செய்றதுல சோம்பேறித்தனமா இருக்கேன்.
ஆனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கீழ வேலை செய்யும்போது, அவங்களுக்கு என்னோட 100% உழைப்பையும் என்னோட என்ன சொல்றது? என்ன மீறி நான் வேலை செய்றேன். நான் 9 டூ 5 ஜாப்பா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்கு கீழ நம்ம வொர்க் பண்றப்ப, நம்மளோட 100% உழைப்புனா, அது 150% குடுக்குறோம். அதுவே அதே வேலை நமக்குன்னு வரக்குள்ள, நான் என்னோட என்னோட ட்ரீம்ஸ சொல்றேன். என்னோட பேஷனே சொல்றேன். எனக்கு புடிச்சத செய்யணும்னு வரப்ப, என்னால வந்து என்னோட 100%யும் 200%யோ வந்து குடுக்க முடியல. அது இன்னொருத்தங்க கீழ வந்து நம்ம வேலை செய்யும்போது மட்டும் தான் அந்த பிரஷர்ல செய்றோமா, இல்ல எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் நமக்குன்னு ஒரு விஷயம் செய்றப்ப நம்ம அந்த இடத்துல லேக் ஆகுறோம். எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்ண அது லேக் ஆகுறோம். நான் எப்பயோ நெனச்சிருந்தா, இல்ல நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல எல்லாருமே அப்படிதான் நெனைக்கிறேன். அவங்கவங்களுக்கு புடிச்சதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுல வந்து 100% உழைப்ப போட்டுருப்போமான்னு கேட்டா, கண்டிப்பா மாட்டோம்னு தான் நெனைக்கிறேன். அத என்னைக்கு நம்ம செய்றோமோ, அவங்க அவங்க தான் சக்சஸ பாப்பாங்க. அதனால வந்து சக்சஸ்ங்கிறது ஈஸி தான். பட் ஆக்ஷன் தான் ரொம்ப கஷ்டம். அது முக்கியமான ஒரு பாடமா நான் எனக்கு நெனைக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான லெசன் எனக்கு என்னன்னா, ஒரு மனுஷன் பொறந்து வளர்க்கிறப்ப எல்லா எமோஷன்ஸும் கலந்தவங்களா தான் நம்ம உருவாகுறோம். ஜெலசி, கோவம் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நமக்கு அறிவுக்கு எட்டும்போது, இல்ல ஒருத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது, திருடுறது தப்பு அப்படின்னு வந்து சின்ன வயசுல நம்ம செஞ்ச தப்புகள்ல இருந்து நம்மளோட ஒரு பாடம் கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் திருத்திக்க பார்ப்போம். இல்ல அத கம்மி பண்ணுவோம். அப்ப அப்படி பார்க்கும்போது நானும் நெறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் அந்த தப்பு பண்ணதுனாலேயே நான் என் மேல வந்து நெறைய கோவப்பட்டுப்பேன். "ஏன்டா ஒரே தப்ப திருப்பி திருப்பி பண்ற?" அப்படிங்கிற மாரி என் மேல வந்து ரொம்ப கோவப்படுவேன். அந்த விஷயத்துல தான் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். எனக்கு நான் சொல்லணும்னு நெனைக்கிறத உங்களுக்கும் நீங்க சொல்லிக்கலாம். பி ஃப்ளெக்சிபிள். அ தப்பு பண்ணா தப்பு அக்செப்ட் பண்ணிக்கலாம். தப்புலருந்து கத்துக்கிட்டு அதே தப்ப திருப்பி பண்ணாம இருக்கலாம். ஒரு தப்ப வந்து 1 டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம், 3 டைம் பண்ணலாம். 4 டைப் பண்ணா அதுக்கு பேரே வேற. அதுதான் என்னோட அடுத்த லெசன். டோன்ட் பி எ ஃபூல். முட்டாள் அப்படிங்கிற ஒருத்தவங்கள நம்ம எப்ப சொல்லுவோம்? தெரியாம தப்பு பண்றவன நம்ம முட்டாள்ன்னு சொல்ல மாட்டோம். இது தப்புன்னு தெரிஞ்சே பண்ற தப்புக்கு பேரு தான் முட்டாள். அவன் அந்த மாரி செயல செய்றவன் தான் நம்ம முட்டாள்ம்போம். அதுதான் நான் இந்தோட வருஷத்துல இன்னொரு முக்கியமான லேர்னிங்கா பார்க்குறேன். ஒரு விஷயத்த என்னைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் செய்றப்ப தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அது அவன முட்டாள்ன்னு நம்ம திட்டக்கூடாது. அவன் முட்டாள் கிடையாது. தெரியாம பண்ணியிருப்பான். இது செய்யறது மூலியமா தப்புன்னு நம்ப மனசுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அது தெரிஞ்சே செய்றோம்னா அது தப்பு. இன்னொன்னு அந்த செஞ்ச தப்பையே திருப்பி செய்றோம்னா, நீ தான் முட்டாள். அத வந்து நான் எனக்கு சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ஒரு முட்டாளா இனிமேட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஒரு தப்பையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் புது தப்பாவது பண்ணி புதுசாவாவது கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சியாவே அடுத்ததான ஒரு முக்கியமான ஒரு லெசன் என்னவா இருக்கும்னு நெனைக்கிறேன்னா, பிலீவ் யுவர் இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது அத எப்படி நான் பார்க்குறேன்னா, இப்ப நம்ம ஒரு பாதையில போக போறோம். இல்ல ஒரு டெசிஷன் மேக் பண்ண போறோம்னா, யாரோ நமக்குள்ள இருந்து பேசுற மாரியே இருக்கும். "டேய் இத பண்ணாதடா! தப்புடா! வாங்கிருவ. நல்லா அடி வாங்குவ. உருண்டு பெரளுவ. நீ இந்த பக்கம் பண்ணாத. இத பண்ணு." அப்படின்னு வந்து பிராக்டிகலா, லாஜிக்கா யோசிச்சு, நமக்கு வந்து அது தப்பு, சரி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்ஸ்டிங்க்ட் சொல்லும். அது நம்ம மனுஷங்கள நம்புறது மொதற்கொண்டு நமக்கு தோணும் இல்லையா? நம்ம ஒரு இடத்துக்கு தனியா போனா கூட ஒரு பயம் கிரியேட் ஆகும் இல்லையா உள்ள. "அந்த பக்கம் போவாத. அவன்ட்ட பேசாத." இவன நம்பாத அப்படின்ற மாரியான ஒரு எண்ணம் முதல்லயே உங்களுக்கு தோணும். அங்கேயே நீங்க என்ன சொல்றது? அத கரெக்ட்டா நீங்க நம்பி நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா தப்பிச்சீங்க. இல்ல, அவன் அப்படி இல்ல, இவன் இப்படி இல்ல, அவன நம்பலாம் அப்படின்னா, அது பண ரீதியாவும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நீங்க உங்க இன்ஸ்டிங்க்ட்ட மீறி நம்பி அந்த இடத்துல போறீங்கன்னா, கண்டிப்பா நம்ம அடி வாங்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால எப்பயும் இவங்க கெட்டவங்க, நல்லவங்க ஜட்ஜ் பண்ண சொல்லல. பட் இது மாரி இந்த பாதையில போனா இது நடக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு உங்க இன்ஸ்டிங்க்ட் சொல்லுதுன்னா, அத கேளுங்க. இத இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம மூளைக்கும், மனசுக்கும் நடக்கிற போர்ன்னு சொல்லலாம். சில டைம் நீங்களே இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லைஃப்ல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது வந்து, உங்க மூளை ஒரு பதில் சொல்லும். மனசு ஒரு பதில் சொல்லும். மனசு என்ன பண்ணும்? எமோஷனலா யோசிக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம இந்த எமோஷனலான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம மூளை சொல்றத கேட்டாலே பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா மனசு வந்து இரக்கப்படும். ஃபீலிங்ஸ உள்ள கொண்டு வரும். ஃபீலிங்ஸே இல்லாம யோசிக்கிற பார்ட் தான் வந்து பிரெயின். அது வந்து கரெக்ட்டா பிராக்டிகலா, லாஜிக்கலா யோசிக்கும். அதனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல மேக்ஸிமம் உங்க இன்ஸ்டிங்க்ட் சொல்றத நம்புங்க. அது சொல்றது உங்களோட நல்லதுக்கா தான் இருக்கும். அடுத்ததா வந்து போன வருஷம் லெசன்ஸ் ஃப்ரம் 2023ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஆ மனி இஸ் ஃபேமிலி இஸ் எவரிதிங் அப்டின்ட்டு. பட் இந்த வருஷம் நான் கத்துக்கிட்டதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மனி இஸ் எவரிதிங். நான் கூட ஏன்னா நான் அப்போ வந்து காலேஜ் முடிச்சு வீட்ல இருந்துட்டு இருந்தேன். வேலைக்கு போகாம. அப்போ கூட 20ஸ் தானே ஆகுது. இந்த காலத்துல வந்து மணிங்கிறது தேவைங்கிறது ஒண்ணு தெரியும். நெசசரிங்கிறது ஒண்ணு தெரியும். பட் அதுதான் உங்களுக்கு பேரு, ஐ மீன் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வாங்கி தருங்கிறத நான் கத்துக்கிட்டது இந்த 2024ல தான். ஏன்னா, நீங்க வாங்குற சம்பளமும், பார்க்குற வேலையும், நீங்க உடுத்துற உடையும்,
உங்க வீடு, நீங்க எத்தனை ஏக்கர் காடு வச்சிருக்கீங்க, நிலம் வச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அடங்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் இருந்தா தான் உங்கள நெறைய பேர் மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் 2024ல தான் கத்துக்கிட்டேன். கொஞ்சம் லேட்டு தான். மணி முக்கியம்னு தெரியும். பட் மணிய வச்சு தான் இதெல்லாம் நடக்குமா? அப்படிங்கிற மாரி எனக்கு தோணிடுச்சு. உண்மதாங்க. மணி இஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான். பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. ரெஸ்பெக்ட்ங்கிறது தேடி வரும். ஐ மீன் ஒரு இடத்துக்கு போனாலே ரெஸ்பெக்ட்ங்கிறது இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கூட பழகுறவங்களே நெறைய பேர் வந்து சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். மணி இருந்தா தான் ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க. அடுத்தது 2024ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறேன்னா, பீப்பிள் ஹூ ஆக்சுவலி லவ்ஸ் யூ அண்ட் பீப்பிள் ஹூ லவ் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட். ஐ மீன் இதுல கொஞ்சம் நம்ம ஆழமா யோசிச்சா தான் புரியுமே. நம்மள விரும்புறவங்களுக்கும், நம்பளுடைய செயல்கள விரும்புறவங்களுக்கும், அல்லது நம்மளுடைய ஒன் ஆஃப் த கேரக்டர விரும்புற 2 பீப்பிள்ஸுமே வேற வேற. 2மே கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மள விரும்புவவங்க மேக்ஸிமம் யாரா இருப்பாங்கன்னா, நீயா இருக்கிறது. நானா இருக்கிறது. என்னோட நல்லது, கெட்டது, நான் கோவப்படுவேன். கோவப்பட்டேன்னா இப்படி பண்ணுவேன், இப்படி நடந்துப்பேன் அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச உன்னோட குளோஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். அம்மா, அப்பா, தங்கச்சிங்க, ரிலேஷன்ஷிப் அண்ணன், தம்பி அந்த மாதிரியான ஆள்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் உங்க மேல அன்பு வைப்பாங்க. இவன் அப்படிதான் அந்த டைம்ல கோவப்படுவான், அப்புறம் சரியாயிடுவான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது தான் உண்மையான லவ். இன்னொரு பக்கம் இருக்கிறது, உங்கள யாருன்னே தெரியாது. நீங்க ஒரு செயல் பார்த்து ஐ மீன் எப்படி சொல்றது? தூரத்துல இருந்து உங்கள பார்த்திருப்பாங்க. உங்களோட ரியல் எமோஷன் இதுதான் நீங்கன்றது 100% தெரியாது. பட் உங்களோட செயல், உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ பார்த்து உங்கள புடிச்சிருக்கு. அந்த மாரியான ஐ மீன் அவங்க பாசமா இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காலம் நிலைக்காது எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு நம்மளோட ட்ரூ கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ட்ரூ கலர்ஸ்ங்கிறது என்னவா இருக்கும்னா, ஐ மீன் அதேதான். நம்ம பாசிட்டிவ் சைட மட்டுமே பார்த்திருக்கவங்களுக்கு, நம்மளோட நெகட்டிவ் சைட பார்க்கும்போது அக்செப்ட் பண்ண முடியாம விலகி போயிடுவாங்க. அந்த மாதிரியான பீப்பிள்ஸ் யார் நம்மளோட ஆக்ஷன்ஸ லவ் பண்றாங்களோ. அதனால இதுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ இவங்களுக்கும் குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சிரும். ஸோ இதுதான் என்னோட 2024ஓட லைஃப் லெசன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இருக்கு. பட் என்னால ஒரு கொண்டு வர முடிஞ்சது ஒரு 8 பாயிண்ட் தான் சொல்ல முடிஞ்சது. இப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறது, நான் இதே தப்ப முக்கியமா சொல்லிக்கணும்னு நெனைக்கிறது ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்கல்ல, இத பண்ணணும், அத பண்ணணும். செஞ்ச தப்பே திருப்பி ரிப்பீட் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லதுன்னு நான் எனக்கு நெனச்சுக்கிறேன். அதே மாரி உங்களோட லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத படிச்சு பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேட்டுக்கு வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு போனது தான் 2023ல. அதுக்கப்புறம் நான் போடவே இல்ல. ஸோ இந்த வருஷமாவது இந்த சேனல திருப்பியும் ரிவைவ் பண்ணணும்ன்ட்டு நான் பார்க்குறேன். எந்த டாபிக்லாம் பத்தி பேசலாம், இல்ல எதெல்லாம் பேசணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அந்த டாபிக்ஸ்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வருஷம் அந்த டாபிக்ஸ்லாம் டிஃபரண்டான ஒரு அப்ரோச்சோட நம்ப விரிவா பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.